Okay. The next program is how to develop unformatted output statement by putc function. நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு அன்ஃபார்மேட்டட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை புட்ஸிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ புட்ஸினா இட்ஸ் நத்திங், புட் கேரக்டர். அப்போ புட்டஸ்னா புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம முதல்ல ப்ரோக்ராம்குள்ளார போயிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Now I press file menu and then press new sub menu and then press empty file menu item. Press பண்ணிட்டேன். Now I want try to save this file. இந்த ஃபைலில் சேவ் பண்ணுறேன். டபுள் கோட் போட்டுங்க, prg003.c. அதுக்கப்புறம் ப்ரெஸ் சேவ் பட்டன் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் ஐ வாண்ட் க்ளோஸ் அண்ட் தென் ரீஓப்பன் த சேம் ஃபைல் பிகாஸ் இன்லிசன்ஸ் பாக்ஸ் டிஸ்பிளேட் இமீடியட்லி. ஓகேவா? அதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேம்மா. இப்போ வந்து என்ன பண்ணுறோங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமோட டைட்டில் டாப் மோஸ்ட்டில் கொடுத்துட்டுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் ஃபார் புட்ஸி ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, இந்த புட்ஸி ஃபங்க்ஷனோட இது என்ன, இப்போ டெஃபினேஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு புட்ஸி என்ன ஃபுல் ஃபார்ம், புட்ஸி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புட் கேரக்டர். சரி, இது ஒன்றாவது டெஃபினேஷன். டெஃபினேஷன் நம்பர் 2 என்ன, புட்ஸி மெயின்லி யூஸ்ட் இன் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட். புட்ஸி function mainly used in a file handling concept. அதில் தான் மெயினாக யூஸ் ஆகுது. பட் புட்ஸி function mainly used in file stream concept. Okay, file stream concept. But we can develop output stream also. output stream நம்மளால டெவலப் பண்ண முடியுமா, எதை பயன்படுத்தி, புட்ஸியை பயன்படுத்தி. but we can develop output stream also with the help of stdout constant. எந்த கான்ஸ்டண்ட்டை பயன்படுத்தியா, ஸ்டாண்டர்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை பயன்படுத்தி நம்ம அவுட்புட் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணலாம். எந்த ஃபங்க்ஷன் மூலியமாக, புட்ஸி ஃபங்க்ஷன் மூலியமாக. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. புட்ஸியோட பர்பஸ் என்ன, புட்ஸி ஃபங்க்ஷன் transaction data into file or output stream. transaction data டேட்டானா இங்கே கேரக்டர், transaction character இப்படி வச்சுக்கோ. டேட்டான்னு கூட அது plural. ஓகேவா? புட்ஸி ஃபங்க்ஷன் transaction characters into file or ஃபைல் ஸ்ட்ரீம் ஆர் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோங்க. சரி, புட்ஸி ஃபங்க்ஷன் எங்கேருந்துங்க ப்ராசஸ் ஆகுது, அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? புட்ஸி ஃபங்க்ஷன் ப்ராசஸ் ஃப்ரம் conio.h header file, லைப்ரரி ஃபைல். சரியா? ஹெடர் ஃபைல்ன்றதோட லைப்ரரி ஃபைல் சொல்லிக்கும். ஓகேயா? அப்போது எஸ்டிடி அவுட்டு அது எங்கே இருந்து ப்ராசஸ் ஆகுது, எஸ்டிடி அவுட் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஃப்ரம் stdio.h லைப்ரரி ஃபைல்லேருந்து ப்ராசஸ் ஆகுது. ப்ரோக்ராம் போயிடலாமா? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதை வச்சுட்டு நம்ம இங்கே ப்ரோக்ராம்ஸ் போயிடுறோம். அதுக்கு முன்னாடி ஹெடர் ஃபைல் கொடுக்க மறந்துட்டோம் பாருங்கள்.
hash include stdio.h. அடுத்தது conio.h. ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்க, புட்சி வந்திருக்கா, புட்சி. சரி, இங்கே ஒன்று எல்லோரும் தயவுசெய்து நல்லா கவனிங்க. இங்கே என்ன சார் கோலன் போட்டு இன்ட்டு போட்டிருக்காங்க. புட்சி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ டேட்டா டைப் இஸ் இன்டிஜர். அவ்வளோதாங்க. புட்சிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்கும். திரும்ப சொல்கிற புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. இப்போ புட்சிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ எந்த டேட்டா டைப்பில் இருக்கும், இன்ட்டாக இருக்கும். இவ்வளோ தாங்க அவங்க சொல்லியிருக்கிறது. இங்கே பாருங்கள், புட் டபிள்யூசி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ என்ன டேட்டா டைப்பாக இருக்கும், வின் t_t அதுவாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஆமாம் சார், இங்கே ஏன் சார் போடலை, அப்போது இது ஃபங்க்ஷன் கிடையாதுங்க, அவ்வளோதான். ஏன்னா இதோட சிம்பிள் பாருங்கள், ஆஷ். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக வரணும். இதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன் எ வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன்னா என்னன்றதை கொஞ்சம் அப்புறமா பார்ப்போம். நம்ம இப்போ என்னன்னா புட்சி, புட்சிஹெச், புட் கேர், புட்ஸு இது தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. புட்சினா புட் கேரக்டர், அப்போ புட்சிஹெச்னா அதுவும் புட் கேரக்டர் தான். அப்போ புட் கேர்னா அதுவும் புட் கேரக்டர் தான். அப்போ என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, இதை கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை. புட்சி அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரே ஒரு கேரக்டரை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். எதோட உதவியோட, கான்ஸ்டன்ட்டு. எந்த கான்ஸ்டன்ட்டு, எஸ்டி அவுட் கான்ஸ்டன்ட், ஸ்டாண்டர்ட் அவுட் புட். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே எழுதிக்குவோமா, எஸ்டிடி ஃபுல் ஃபார்ம். எஸ்டிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா இங்கே புட்சி நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், இங்கே பாருங்கள், அவனே டிஃபால்ட்டாக சொல்கிறான். ஃபைலில் தான் நான் வந்துட்டு எப்போவுமே இந்த புட்சி டெவலப் ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ் ஒன்லி. இப்போ வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவுட்புட் ஸ்ட்ரீமையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம லைக் பண்ணுறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் 65 பிரிண்ட் பண்ணுறேங்க. 65ங்கிறது ஒரு நியூமெரிக் வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். யூ கேன் கிவ் நியூமெரிக் வேல்யூஸ். இந்த இடத்துல நான் ஒரு நியூமெரிக் வேல்யூ கொடுத்துருக்கேன். சரி, எதில் பிரிண்ட் பண்ணணும், எனக்கு எஸ்டிடி அவுட்டில் பிரிண்ட் பண்ணேன் இப்படியும் சொல்லலாங்க. சரியா? இப்போது சரி இப்படி சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். இப்படியும் நான் ஒரு ஸ்மால் லெட்டர் சிங்கிள் கேரக்டர்ஸ். ஓகேவா? சிங்கிள் கோட் இஸ் ஏ ஐடென்டிஃபையர் ஆஃப் சிங்கிள், இந்த இடத்துல நோட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சிங்கிள் கோட் இஸ் a single quote is identifier of character data type. சரியா? அப்போது டபுள் கோட் யாருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ டபுள் கோட் இஸ் ஐடென்டிஃபையர் ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த சிங்கிள் கோட்னா இப்படி இருக்கும். டபுள் கோட் எப்படி இருக்கும், இங்கே சம்திங், இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், புட்சியில் என்ன கொடுத்துருக்கோம், ஆஸ்கி